உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் காயம் அல்லது தோல்வி உங்களை பின்னடையச் செய்ததுண்டா? இப்படிப்பட்ட வேதனையை நம்முள் வைத்திருக்கும் போது யாராவது நம்மை குறை கூறாமல் பாசமாக அணைத்துக் கொள்ளும் வார்த்தைகள் சொன்னால் அது நமக்கு பெரிய ஆற்றலாக இருக்கும். யோவான் 21ஆம் அதிகாரத்தில் எழுந்திருத்த இயேசு பேதுருவுடன் காலை உணவுக்குப் பிறகு அமைதியான உரையாடல் நடத்துகிறார். அவர் 3 முறை கேட்டார், நீ என்னை நேசிக்கிறாயா? இது சாதாரணமான உணர்வு பற்றான கேள்வி அல்ல. இயேசு சிலுவைக்கு முன்னால் பேதுரு 3 முறை அவரை தன்னுடையதாக மறுத்துவிட்டான். அந்த மறுப்பு பேதுருவுக்கு வெட்கமும் குற்ற உணர்வும் ஏற்படுத்தியது. ஆனால் இயேசு அவரை திட்டவில்லை. பதிலுக்கு அந்த 3 நேச கேள்விகள் மூலம் பேதுருவின் உள்ளத்தை மெதுவாக குணப்படுத்தினார். இது ஒரு காயத்தில் மருந்து பூசி பிணையுடன் கட்டுவது போல. முதல் கேள்வி வெட்கத்தை வெளிக்கொணர்கிறது. 2வது மனந்திரும்பலை ஆழப்படுத்துகிறது. 3வது முழுமையான சுகப்படுத்தலை கொடுக்கிறது. இது விழுந்த குழந்தையை தாங்கி மீண்டும் நடக்க உதவுகின்ற பெற்றோரைப் போல. ஒவ்வொரு முறையும் பேதுரு பதில் கூறினான், ஆம் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். பேதுருவின் நேசம் உண்மையானது, ஆனால் மனிதரின் பயம் மற்றும் வரம்புகளால் கட்டுப்பட்டது. இயேசு அவரை ஆழமான யாகமான அக்கறை கொண்ட அகப்பே அன்பில் வளர்க்க விரும்பினார். இயேசுவின் அன்பு சிலுவையில் காட்டியது போல நிபந்தனையற்றதும் யாகமிக்கதும். அவர் பேதுருவின் குறைவான அன்பை ஏற்றுக்கொண்டு அதை வளர்த்தார். இது ஒரு சிறு குழந்தை நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்வது போல், ஆனால் பெற்றோர் அந்த குழந்தைக்காக எல்லாவற்றையும் தருவது போல். இயேசு சொல்கிறார், உன் அன்பு குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை, நான் உன்னை ஆழமான அன்புக்குள் அழைத்துச் செல்வேன். நம்முடைய அன்பும் பலவீனமானது, பயமுடையதும் சில சமயம் சுயநலமுள்ளதுமாக இருக்கலாம். ஆனால் இயேசு நம்மை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார் மற்றும் வளர்க்கிறார். இந்த 3 கேள்விகளும் தேவனுடைய கிருபை நம்முடைய தோல்விகளை மூடுவதையும் புதிய துவக்கம் கொடுப்பதையும் காட்டுகிறது. உங்களும் கடந்த காலத்தில் செய்த தவறுகளால் உங்களை மன்னிக்க முடியாமல் இருக்கிறீர்களா? இன்று இயேசு உங்களிடமும் அதே கேள்வியை கேட்டுக்கொள்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? இது குற்றஞ்சாட்டும் வார்த்தை அல்ல, இது அவருடைய மன்னிப்பு, சுகம் மற்றும் புதிய தொடக்கத்திற்கான அழைப்பு. நாம் அனைவரும் தோல்வியும் காயங்களும் அனுபவிக்கிறோம். ஆனால் இயேசு ஒருபோதும் நம்மை விட்டுவிட மாட்டார். அவர் சொல்கிறார், நீ இன்னும் என்னை நேசிக்கலாம், என்னை பின்பற்றலாம், நீ புத்தியாக துவங்கலாம். இயேசுவின் உயிர்த்தெழுத்து வெறும் அவருடைய ஜெயமல்ல, நம்மை அவரது அன்பில் புதியவர்கள் ஆக்கும் சாட்சியாகும்.